வாழ்ந்தாலும் கூட நான் வாழ வேணும், இல்லாம வாழ்ந்தென்ன லாபம். ஒருவேளை நம்ம யாருன்னு தெரிஞ்சிருக்குமா? அதான் ரொம்ப யோசிக்கிறாங்களா? நான் யாருன்னு தெரிஞ்சதுனால என்னை விட்டு போறாங்களா? என்ன அரண்மனையில ஒப்படைச்சிட்டு போயிடுவாரா? தெரிஞ்சு போச்சு, என்ன அரண்மனையில தான் ஒப்படைக்க போறாரு. பரவாயில்ல, அதுதான் எனக்கு நிரந்தரம்னு இருந்தா அதை யாரால மாத்த முடியும்? ஆனா ஒண்ணு, உங்க கூட இருந்த அந்த 2 மாசமா எனக்கு வாழ்க்கைன்னா என்னன்னு புரிய வச்சது. 100 வருஷம் வாழ வேண்டிய வாழ்க்கைய 2 மாசத்துல வாழ்ந்துட்டேன். அவ்வளவு சந்தோஷமா இருந்தேன். சில கசப்பான நினைவுல தவிர மத்த நேரம் நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். என்ன ஒரு மகாராணி மாதிரி பாத்துக்கிட்டீங்க. நிறைய ஆடம்பரம் இல்லாட்டாலும் என்ன அவ்வளவு சந்தோஷமா பாத்துக்கிட்டீங்க. எங்கேயாவது வெளியில போகும்போது என்ன நீங்க கையை பிடிச்சுக்கிட்டு பொத்தி பொத்தி பாதுகாத்து கூட்டு போகும்போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். உங்க கைக்குள்ள நான் அடங்கி போய் இருப்பேன். அவ்வளோ பாதுகாப்பா இருக்கும். சின்ன ரோட்டோரத்துல இருக்க கடையில தான் எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுப்பீங்க. ஆனா அவ்வளோ அமுதமா இருக்கும். ஏன்னா நம்ம 2 பேரும் பரிமாறி சாப்பிட்டுக்கிடுவோமே. உங்ககிட்ட இருக்கதை எனக்கு கொடுப்பீங்க, என்கிட்ட இருக்கதை உரிமையோட எடுத்து சாப்பிடுவீங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இனி அந்த காலம் எனக்கு திரும்ப கிடைக்காதா? எனக்கு சொல்ல தெரியல. ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சின்ன சின்ன விஷயங்க கூட எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது. நீங்க எப்ப டூட்டி முடிஞ்சு வருவீங்கன்னு காத்துக்கிட்டு இருப்ப. நான் கதவு திறந்த உடனே உங்க முகத்துல ஒரு சந்தோஷம் இருக்குமே, ஏதோ 10 வருஷம் பிரிஞ்சிருந்து பார்த்த மாதிரி. அதை நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். நீங்க எங்க கூட்டிட்டு வரும்போதே எனக்கு தெரியும் நீங்க என்ன கண்டுபிடிச்சிருவீங்கன்னு. என்ன விட்டுட்டு போறீங்களா? உன் முகத்தை பார்க்கவே என் விழிகள் வாழுதே, பிரியும் நேரத்தில் பார்வை இழக்கிறேன் நானடி. என்ன பண்ண என்ன இங்க விட்டுட்டு போயிருவீங்களா? எப்படி என்னால வாழ முடியும்? உன்னை பத்தி இப்படி ஒண்ணு இருக்குன்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் உன்னை ஒப்படைச்சிட்டு போகணுமா? சந்தோஷமா வந்தேன். இப்படி நான் உன்னை ஒப்படைச்சிட்டு போவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. நீ கூட இருந்த ஒவ்வொரு நொடியும் வாழணுங்கிற ஆசை எனக்கு கொடுத்தது. உண்மையான வாழ்க்கையை சந்தோஷம் என்னன்னு ஒரே வச்சவானே உன்னை ஒப்படைச்சிட்டு நான் எப்படி போறேன்? என் வாழ்க்கைக்கு அர்த்தம் கொடுத்தவனே, உன் கூட வாழறதுக்கு எனக்கு யோகம் இல்லை. ராஜா இப்படி சொல்லுவானே சத்தியமா நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த வீட்டுல எல்லாரும் எப்படியோ அப்படிதான் அவளும் இருந்தா. இந்த வீட்டு மத்த பிள்ளைங்களை எப்படி பார்த்தனோ அப்படிதான் அவளை முதல்ல நான் பார்த்தேன். ஆனா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் அவ எனக்குள்ள இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சது. இந்த வீட்டுல இருக்க மத்த பிள்ளைங்களை பார்த்த மாதிரி எனக்கு அவளை பார்க்க முடியல. அவளை பார்க்கும் போதெல்லாம் எனக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம், எனக்குள்ள ஏதோ பண்ணுச்சுது. புரிஞ்சுக்கிட்டேன் அவளை எனக்கு பிடிக்குதுன்னு. தெரியும் சின்ன பொண்ணுதானு தெரியும். ஆனாலும் என் காதல் அவட்ட வெளிப்படுத்தினேன். அவளுக்கும் என் காதல் புரிஞ்சுது. அவளும் எனக்கு காதலிக்க ஆரம்பிச்சா. நான் மாமா பையங்கிறனால கொஞ்சம் அதிகமாவே உரிமை எடுத்துக்கிடுவா. காதலையும் தாண்டி மாமா பையங்கிறதுனால தான் அவ அதிக உரிமை எடுத்துக்கிட்டா. ஒண்ணுக்குள்ள ஒண்ணா வளர்ந்தவங்க தானே. ஆனா அது எனக்கு அப்போ புரியல. அவ உரிமையோட பழகுனத நான் காதல்னு புரிஞ்சுக்கிட்டேன். அவ மாமா பையங்க உரிமையில தான் தொட்டு விளையாடுவா. அது எனக்கு காதலா தெரிஞ்சது. நான் அதான் கொஞ்சம் எல்லை மீறி நடந்துகிட்டேன். அப்புறம் ஒருத்தர் உசுராதான் காதலிச்சோம். சரி, நான் இந்த வீட்டுக்கு மூத்த பையன். அப்பா கூட வளர்ந்தனால அப்போட ஆட்டிடியூஸ் தான் என்கிட்ட இருக்கும். நான் அவகிட்ட எவ்வளவு காதலோட இருந்தாலும் வெளியில யார்கிட்டயுமே நான் அதை காட்டிக்கவே இல்லை. ரகசியமா தான் வச்சிருந்தேன். ஏன்னா பொறுப்பு அதிகமே. நான் இந்த மாதிரி செயல ஈடுபட்டா மத்த பிள்ளைங்களும் அதே மாதிரி பண்ணுவாங்க பயம் எனக்குள்ள இருந்துகிட்டே தான் இருந்தது. அதனால அவன் மேல இந்த காதல என்னால இதை விட முடியல. அவன் வழக்கம் போல எப்பவும் போலதான் என்கிட்ட விளையாண்டுகிட்டே இருப்பா. நான் எவ்வளவு கோவமா விழுந்திருந்தாலும் அவளை பார்த்தோன்னு இந்த கோவம் என்னை விட்டு போயிடும். அவன் என்கிட்ட விளையாடுறது, அவன் என்கிட்ட நெருங்கி இருக்கிறது எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதனால நானும் அவகிட்ட நெருங்கிதான் பழகினேன். அதை எனக்கு பிடிச்சது. நான் என்ன பண்ணாலும் அதை தடுக்கவே மாட்டான். ஏன்னா அவளுக்கு என் மேல அவ்வளவு நம்பிக்கைங்கிறத விட அவளுக்கு அதிக பாசம் என் மேல. அவ உசுரே நாடா என்ன உசுரா நினைப்பா. அத்தை கூப்பிடல உள்ளவா. நான் ராகவி வீட்டுக்கு போறேன். இப்ப நீங்க வரலன்னு வச்சுக்க. என்ன என்னடி நான் உள்ள இருக்கேன்னு தெரிஞ்சு போய்கிட்டு இருக்க? ராகவி வீட்டுக்கு போய்கிட்டு இருக்க?
முதத்தான பாரு, அப்புறம் ராகு வீட்டுக்கு போலாம். உங்களை காலையில தானே பார்த்தேன். இன்னைக்கு நான் வெளியே வந்து போகல. அதுக்கு எங்க வாய மாட்டேன். வாடு. நீங்க ரொம்ப மோசம், நான் போறேன். அத்தா, என்ன என்ன நீங்க போன வருஷம் லீவுக்கு வெளியில கூட்டு போனீங்களா, அதே மாதிரி தசமும் கூட்டு போவீங்களா? அப்படின்னா போங்க அத்தா. உனக்கு என்ன பிடிக்கும்ல? எங்க அத்தானை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்குமா? ஆமா, ரொம்ப 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 பிடிக்கும். ஏன் உனக்கு என்ன அவ்வளவு பிடிக்கும்? தெரியாது, ஆனா எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். அத்தா, என்ன? நாம கல்யாணம் பண்ணுவோம்ல? ஆமா. சரி, அதான் கேட்டேன். அப்படி கேக்குற? இல்ல கேட்டேன். சொல்ல, எதுக்கு கேட்ட? இல்ல, எப்ப கல்யாணங்கிறதுக்காக தான் கேட்டேன். அடி போய் முதல் டிகிரி முடி. இன்னும் 2 வருஷம் தானே இருக்கு. சரி, டிகிரி முடிச்ச உடனே கல்யாணம் பண்ணிக்கலாம். சரி, அது வரைக்கும் நல்லா லவ் பண்ணிக்கலாம். வேலை வரும்போது அப்பா கிட்ட சொல்றேன். மாமா ஒண்ணும் சொல்ல மாட்டாங்கல்ல? மாமா என்ன சொல்லுவாங்க? அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுவேன். அதுல என்ன சொல்ல போறாங்க? உனக்கு அவ்வளவு பிடிக்க மாட்டியா நீ? ரொம்ப பிடிக்கும் தான். எனக்கும் தான். நம்ம பெரியவே மாட்டோம்ல? பெரியவே மாட்டோம். முதல் காதல் பூமுத்தம் ரெண்டும் மறக்குமா, நெஞ்சில் தங்கும் ஞாபகங்கள் வண்ணம் இழக்குமா, நான் இல்லை என்னிடம் நெஞ்சமோ உன்னிடம். அப்படிதான் போய்கிட்டு இருந்தது. அப்புறம் எப்படி பிரிஞ்சுங்க? எல்லாம் என்னாலதான். ஏன்? அப்படிதான் நான் அவளை பேசிட்டு இருந்தோம். வழக்கம் போலதான் அவ என்கிட்ட விளையாண்டுட்டு இருந்தா. எப்பவும் நாங்க சந்திக்கும் போது யாரும் பார்க்க மாட்டாங்க. அதனால தைரியமா நாங்க பேசிட்டு இருப்போம். அன்னைக்கு எதிர்பார்க்கவே இல்ல எல்லாரும் ஒரே இடத்துல கூடியிருப்பாங்கன்னு. எனக்கு என்ன செய்யணும்னு தெரியாம அப்பாவும் அந்த இடத்துக்கு வருவாருன்னு சத்தியமா எதிர்பார்க்கல. அப்பாவுக்கு எப்பவுமே என் மேல ஒரு தனி மரியாதை. இந்த மாதிரி வேலையில நான் பண்ண மாட்டேன்னு அப்பா ரொம்ப நம்புவாரு. அப்பா என்ன பார்த்த பார்வை, பையன் தன்னை தலைக்குனிய வச்சுட்டானோன்னு அவர் தவிச்ச தவிப்பு. எங்க அம்மா நம்ம புள்ள இப்படி அசிங்கப்படுத்திட்டானேன்னு அவங்க நின்ன வேதம். என்ன அண்ணனா பார்த்ததை விட அப்பாவா பார்த்த என் தங்கச்சி, என்ன ஹீரோ மாதிரி பார்க்கற என் தம்பி, நான் எது செஞ்சாலும் சரியா இருக்கும் நம்புற என் மாமா மாதிரி, இப்படி எல்லாரும் ஒட்டு மொத்தமா அந்த இடத்துக்கு வருவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. அந்த நேரத்துல யாரையும் தலைக்குனி வச்சிடக்கூடாதுன்னு நினைச்சேன் தவிர நான் அம்மாவை மறந்துட்டேன். என்ன சொல்றீங்க? மத்த எல்லாரையும் பார்த்தேன்னா அம்மாவை மறந்துட்டேன். சொல்லதுக்கே வாய் கூசுது. ஒட்டுமொத்த பணியும் தூக்கி அம்மு மேல போட்டுட்டேன். புரியல, அம்மு என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டான்னு. அந்த நேரத்துல மத்தவங்க தான் பார்த்தேன். அவளை நான் மறந்துட்டேன். அப்படி நினைச்சதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன் அம்மு தானே ஒரு சமாதானப்படுத்திக்கலாம். அவன் என்னை விட்டு எங்க போயிடுவான்னு நினைச்சேன். நம்ம தானே கல்யாணம் பண்ணிக்க போறான், வேற யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டோமேன்னு ஒரு தைரியம். அன்னைக்கு அப்பா கிட்ட சொல்லி அவளை கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற தைரியம். ஆனா அம்முக்கு எவ்வளவு பெரிய அவமானம் வரும்னு எதிர்பார்க்கல. வீட்டுல எல்லாரும் அவளை அசிங்கமா திட்டினாங்க. என்னால எதுவும் பண்ண முடியல. அவளை திட்டதான் எனக்கு பயம் கொடுத்தது. பெரிய தப்பு பண்ணிட்டோமோன்னு தோணுச்சு. என்னால யாரும் திட்டுறதையும் தடுக்கவும் முடியல. அவங்க அம்மா அப்பா அவளை போட்டு அடிச்சாங்க. அசிங்கப்படுத்திட்டேன்னு அவளை போட்டு அடி அடின்னு அடிச்சாங்க. இந்த வயசுல உனக்கு இதெல்லாம் தேவையா? நீ எங்குள்ள போற பொண்ணு, அவ பொறப்பே அசிங்கப்படுத்தினாங்க. அப்பதான் நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன்னு எனக்கு புரிஞ்சது. அவன் முகத்தை பார்த்தது கூட நான் தகுதியை இழந்துட்டேன். அப்படி இப்படி எல்லாரும் சேர்ந்தாலும் ஒதுக்கி வச்சுட்டாங்க. இந்த வீட்டுல யாருமே அவகிட்ட பேசுறது இல்ல. சின்ன பிள்ளைங்க வரைக்கும் அவளை ஒழுக்கங்கட்டவளதான் பார்த்தாங்க. ஐயோ, அதுக்கப்புறம் நான் பலமுறை அவட்ட பேசக்கு முயற்சி பண்ணினேன். அவ அந்த வழியில இருந்து மீண்டு வரவே இல்லை. என்னை பார்த்தாலே பயப்பட ஆரம்பிச்சா. அது வரைக்கும் என்கிட்ட நெருங்கி பழகுனவா என் பக்கத்துல கூட வரமாட்டா. என்னால அதை தாங்கிக்கவே முடியல. அவன் நெருங்கி வர்றதுக்காக என்னென்ன பண்ணுமோ அத்தனையும் பண்ணினேன். அவ என்ன ஏறத்து கூட பாக்கல. ஆனா அவன் மனசுல அந்த காதல் மட்டும் மறையல. எப்படி சொல்றீங்க? அவ என்ன விரும்பிக்கிட்டு தான் இருந்தா, அது எனக்கு தெரியும். ஆனா எனக்கு தான் அவ என்கிட்ட நெருங்கி பழகாதது கோத்தை கொடுத்தது. நெருங்கி பழகிறதுக்காக என்னெல்லாமோ பண்ணி பார்த்தேன். அவன் என் பக்கத்துல கூட வரமாட்டேன்னுட்டா. அப்படி பழகின பொண்ணு இப்ப என் பக்கத்துல வரமாட்டேங்கிற கோபம் எரிச்சல் அடாவடித்தனமா மாறிச்சு. வற்புறுத்தி அவளை என் பக்கத்துல இழுப்ப 2 முன்னாடி கோத்துல கூட நடிச்சிருக்கா. அது இன்னும் எனக்கு கோத்தை கொடுத்தது. வலுக்கட்டாயமா என் பக்கத்துல எடுத்தாலும் அவன் என் முகத்தை கூட எடுத்து பார்க்கல. அப்புறம் அவளும் என்ன வெறுப்பேற்றதுக்காக எனக்கு எதெல்லாம் பிடிக்காதோ அதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சா. நான் படிக்க வச்ச காலேஜை விட்டுட்டு வேற காலேஜ்ல போய் சேர்ந்தா. வேலைக்கு தான் போவேன்னு ஒத்த கல்ல பிடிவாதமா நின்னா. எனக்கு எதெல்லாம் பிடிக்காதோ அதை பார்த்து பார்த்து பண்ண ஆரம்பிச்சா. அவ எனக்காக அப்படி செஞ்சாலா இல்ல அது அவளுக்கு பிடிச்சதான்னு எனக்கு தெரியல. வேலைக்கு போவேன் படிப்பேன்னு வீட்டுல வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே இருந்தா. எனக்கு வேலைக்கு போறது பிரச்சனையே இல்ல. அவ வீம்புக்கு பண்ணுனதான் எனக்கு கோத்தை கொடுத்தது. அதனாலே போக கூடாதுன்னு எல்லாத்துக்கும் ஆர்டர் போட்டேன். இந்த வீட்டுல யாருனாலும் படிங்க, ஆனா வேலைக்கு போக கூடாதுன்னு ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் போட்டேன். அப்படியே அவ போகாம இருப்பான்னு பார்த்தேன். ஆனா அவ போதுக்கான அத்தனை ஏற்பாடுகளையும் பண்ணிக்கிட்டே இருந்தா. எங்களுக்கு இந்த காதலு பகையா மாறிச்சு. பகையா மாறி மாறி உச்சத்துக்கு போச்சுது. நான் தான் வீம்புக்கு அவளுக்கு நானே மாப்பிள்ள பார்த்தேன். என்ன சொல்றீங்க ராஜா? எப்படி உங்களால முடிஞ்சது? எல்லாம் கோவம் தான் காரணம். அதை எப்படி உங்களால நினைச்சு பார்க்க முடியும்?
அந்த தப்ப செஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது அவ என்ன வெறுக்கல, என்ன காதலிச்சுட்டு தான் இருந்திருக்கா. எப்ப நான் அவளுக்கு கல்யாண ஏற்பாடு பண்ணனோ அப்பதான் என்ன முழுசா வெறுத்தான்னு எனக்கு தெரிஞ்சது. கல்யாண ஏற்பாடு பண்ணுனேன், துடிச்சு போனா. ஏன் இப்படி பண்ணுனீங்க தெரியல, எனக்கும் புரியல. அவ மனசு எவ்வளவு வேதனைப்படும் புரிஞ்சுக்காம போயிட்டேன். திரும்பவும் என் மூலமாவே அவமானப்படும் இருந்திருக்கு. அவளுக்கு பார்த்த மாப்பிள்ள இந்த வீட்டு ரதின்னு ஒரு பொண்ணு காதலிச்சுட்டு இருந்திருக்கா. அதை அவளும் சொல்லல. சொல்ல வந்த அந்த பையன் அதை நான் காது கொடுத்து கேட்கல. கல்யாணத்தன்னைக்கு அவங்க 2 பேரும் ஓடி போயிட்டாங்க. ஒரு பொண்ணுக்கு எவ்வளவுதான் வேதனை கொடுப்பீங்க? நான் செத்தே போயிட்டேன். மாப்பிள்ள ஓடி போயிட்டேன்னு தெரிஞ்சோடனே நான் செத்தே போயிட்டேன். அம்மாவை பார்த்தேன், உலகத்தையே வெறுத்து பைத்தியக்காரி மாதிரி கத்திட்டு இருந்தா. அவளால அதை ஏத்துக்கவே முடியல. திரும்ப திரும்ப அவமானப்பட்டுக்கிட்டே இருக்கோமேனு அவளால அதை ஏத்துக்கவே முடியல. அவ அப்பவுமே பைத்தியக்காரி மாதிரி கத்துனா. என்னால எதுவும் பண்ண முடியல. சரி, வீட்டுல இருக்கவங்களாம் சமாதானப்படுத்தி வீட்டுக்குள்ள கூட்டு வந்துருவாங்கன்னு பார்த்தேன். அவ அப்படியே போயிட்டா. அவ போனதுக்கு அப்புறம் தான் நான் அவ இல்லாம வாழ்ந்துட மாட்டேன்னு எனக்கு தெரிஞ்சது. இது காதலா குற்ற உணர்ச்சியான்னு எனக்கு தெரியல. தினம் செத்து போயிருக்க. அவளுக்கு துரோகம் பண்ணிட்டோம் எங்க குற்ற உணர்ச்சி. என்ன முழுசா நம்மன பொண்ண நான் ஏமாத்திட்டேன்னு எங்களை குற்ற உணர்ச்சி. அவன் என்கிட்ட எவ்வளவு காதல் அன்பை எதிர்பார்த்தாலும் நான் ஏமாற்றத்தை கொடுத்துட்டேன், அவமானத்தை கொடுத்துட்டேன். சரி, அந்த பொண்ணுதான் போயிட்டால, இப்பயும் அந்த பொண்ணை தேடிட்டு இருக்கீங்க. அந்த பொண்ணு எப்படி திரும்ப வருவா? அவ இந்த வீட்டு பொண்ணு, அவ நல்லா வாழணும். அதான் காயப்படுத்தி அனுப்பிட்டீங்களே. அந்த பொண்ணை எங்கேயாவது வாழ்ந்துட்டு போட்டுமே, எங்கேயாவது ஒருத்தர் சந்தோஷமா வாழ்ந்துட்டு போட்டுமே. அவ இல்லாம என்னால வாழ முடியாது. அவ எனக்கு வேணும். அவ வந்தாதான், அவ கூட வாழ்ந்தாதான் எனக்கு இந்த குற்ற உணர்ச்சி மீள முடியும். நீங்க குற்ற உணர்ச்சி மீண்டு வரதுக்காக திரும்ப அந்த பொண்ணை காயப்படுத்த போறீங்களா? அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சுதான் அவளை சந்தோஷமா பாத்துக்க போறேன். அவளுக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் பார்த்து பண்ண போறேன். அவ கூட சந்தோஷமா என் வாழ்க்கையை நான் தொடங்க போறேன். அதுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். அவ மனசுல ஏற்பட்ட காயத்துக்கு நான் தான் மருந்தா இருக்க முடியும். ஏன்னா அந்த காயத்தை ஏற்படுத்தினே நான் தானே. அவ மனசுல இருக்க வலி பாரம் எல்லாம் குறையணும். அவ எப்படி எல்லாம் வாழணும் ஆசைப்பட்டாலும் அப்படி எல்லாம் வாழணும். அவ கூட நான் வாழுவேன். அதுக்கு நான் தயாரா இருக்கேன். அப்படியா? பிளீஸ், உங்களால கண்டுபிடிக்க முடியும்னு அப்பா சொன்னாரு. நம்பல. என் அம்மா எனக்கு வேணும். அவ இல்லாத வாழ்க்கையை நான் நினைச்சு கூட பார்க்க முடியாது. சரி, ஒருவேளை அந்த பொண்ணுங்க வர சம்மதிக்கிறேன்னா நிச்சயமா சம்மதிப்பா. இப்போ கூட அவ என்ன நினைச்சுக்கிட்டு தான் இருப்பா. அவ மனசுக்குள்ள நான் தான் நிறைஞ்சிருக்க. நிச்சயமா அவ என்ன மன்னிப்பா. அவ என்ன அதிகமா நேசிக்கிறா. அவளுக்கு நான் என்ன உசுறு. அவ விரும்பி காதலிச்சவனாச்சே. வெளியிலதான் கோவத்தை காட்டுவா, உள்ளுக்குள்ள என்னையே தான் நினைச்சுக்கிட்டு இருப்பா. அப்படியா? நிச்சயமா உங்களால கண்டுபிடிக்க முடியும் நம்புறேன். பிளீஸ், என் அம்மா சீக்கிரம் கண்டுபிடிங்க. இந்த ஊரை வியந்து போற அளவுக்கு நான் ஊரதிய வக்கலத்தில் தாடி கட்டணும். அவ கூட சந்தோஷமா வாழணும். குழந்தை குட்டின்னு சந்தோஷமா வாழணும். இப்போ என் அப்பாவும் அதுதான் எதிர்பார்க்கறாரு. என் அப்பாவோட ஆசையும் அதுதான். இந்த குடும்பமே அவளுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. பிளீஸ், அவளை பார்த்தா சொல்லுங்க, குடும்பமே அவனுக்காக காத்துட்டு இருக்குன்னு சொல்லுங்க. நிச்சயமா வருவா. அவ ரொம்ப நல்ல போனோம். அரண்மனையிலே பிறந்து வளர்ந்தாலும் அவளுக்குள்ள எந்த ஒரு பெருமையும் பார்க்க முடியாது. சாதாரணமா இருப்பா. ஆமா, பிளீஸ் கண்டுபிடிச்சு. சரி, இன்னும் 2 நாள்ல அம்மா இந்த வீட்டுல இருக்கணும். இன்னும் 2 நாள்ல அம்மா இந்த வீட்டுல இருப்பாங்க. ரொம்ப தேங்க்ஸ். சரி, நான் கிளம்புறேன். 2 நாள்ல கண்டிப்பா 2 நாள் அம்மா இங்க இருப்பாங்க. அம்மா, அம்மா, ஐ லவ் யூ. அம்மா, அம்மா 2 நாள்ல இங்க வந்துருவா. அம்மா 2 நாள்ல இங்க வந்துருவா. வாழ்ந்தாலும் கூட நான் வாழ வேணும். இல்லாம வாழ்ந்தென்ன லாபம்? அப்படின்னா நான் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சுட்டு என்ன ஒப்படைக்க போறாங்க. சீதா வந்திருக்க. சொல்லம்மா. அப்படின்னா சொல்லம்மா. அம்மாவா? உனக்கு ஞாபக சக்தி இருக்காது. இதெல்லாம் பழசையும் மறந்துட்டியே. நீ மறந்துட்டேங்கக்காக நான் விட முடியுமா என்ன? சரி, கிளம்பிடு. அரண்மனைக்கு போகணும். எதுக்கு? உனக்கான வாழ்க்கை அங்க காத்துக்கிட்டு இருக்கு. எனக்கு எங்க வாழ்க்கை காத்துக்கிட்டு இருக்கல. உங்களால எனக்கு கிடைக்கல கொடுக்க முடிஞ்சா கொடுங்க. இல்ல நான் வேற எங்கேயாவது போய் வாழ்ந்துக்கிடுதேன். முட்டாள் மாதிரி பேசாத. ஒன்னும் முட்டாள் மாதிரி பேசல. அப்படி தனியெல்லாம் வாழ முடியாது. அப்படி வாழணும் அவசியம் இல்ல. உனக்கு குடும்பங்கள் இருக்கு. எனக்கு யாரும் இல்ல. எனக்கு யாரும் இல்ல. நான் ஒரு அனாதை. நான் ஒண்ணு அம்மா இல்ல, சீதா. அப்படி இருக்க மாட்டேன்னுதான் எனக்கும் ஆசை. என்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் வாழணுங்கிற ஆசையே எனக்கும் வந்தது. ஆனா அந்த கடவுள் எழுதின விதி கடைசி வரைக்கும் நான் தண்ணி மரமா இருக்கணும்னா. இங்க பாருங்க, நான் எங்கே போக மாட்டேன். வேண்டாமோ, அடம் பிடிக்காத. அப்படி தனியெல்லாம் வாழ முடியாது. அப்படி தனியா வாழ்ற வாழ்க்கை நரக வாழ்க்கை, ரொம்ப கொடுமையானது. அந்த வாழ்க்கை நீ வாழ வேண்டாம். அப்படின்னா உங்க கூட இருக்க. எனக்கு சொந்தம் இல்லாத ஒண்ணு எப்படி என் கூட இருக்க முடியும்? ப்ளீஸ், என்னங்க அனுப்ப வேண்டாம். உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்குல.
எனக்கு அங்க வாழ பிடிக்கல. இங்க பாரு, அவன் ரொம்ப மன கசந்து அழுதுதான் பேசினான். செஞ்சதெல்லாம் தப்பு தானே, கொச்ச உணர்ச்சியில தவிச்சு போயிருக்கான். உன் வாழ்க்கைக்காக காத்துக்கிட்டு இருக்கான். உன்னை மகாராணி மாதிரி வாழ வைக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கான். செஞ்ச தப்புக்கெல்லாம் பிராயசித்தம்மா, நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை உன்னை வாழ வைக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கான். உன் கனவு லட்சியம் எல்லாத்தையும் நிறைவேற்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்கான். கிடைக்க வேண்டிய வயசுல கிடைக்க வேண்டிய பாசமும் பசிக்கும் போது இல்லாத உணவும் வேற எப்ப கிடைச்சாலும் பிரயோஜனம் இருக்காது. பசி இல்லாத நேரம் அமுதமே கிடைச்சாலும் அதனால ஒரு பிரயோஜனமும் இல்ல. அப்படிதான் அந்த ராஜா காட்டுற பாசமும். எனக்கு ஆதல இருக்க வேண்டிய நேரத்துல ஆதல இருக்கல, எனக்கு துணையா இருக்க வேண்டிய நேரத்துல துணையா இருக்கல, பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய நேரத்துல எனக்கு பாதுகாப்பு கொடுக்கல, காதல் கிடைக்க வேண்டிய நேரத்துல எனக்கு காதல கொடுக்கல. அவன் செஞ்ச பாவத்துக்காக பிராயசித்த தேட நினைக்கிறான். என்ன கொண்டு ஒப்படைக்க போறீங்களா? காதல் உண்மைதானே? எல்லாருமே காதலிச்சோம், இல்லைன்னு சொல்லல. ஆனா இப்ப எங்க காதலுக்கு உயிர் இல்ல. எப்ப இன்னொருத்தனுக்கு என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு அவனுக்கு மனசு வந்ததோ அப்பமே காதல் செத்து போச்சு. செத்த காதலுக்கு இன்னும் உயிர் கொடுக்க முடியாது. எப்படி முடியும் யோசித்து பாருங்க. நமக்கு சொந்தமான ஒரு பொருளையே நம்மளால விட்டு கொடுக்க முடியாது. நான் உசுரு என்ன விட்டு கொடுத்துட்டானே, இன்னொருத்த கூட போய் வாழுன்னு விட்டு கொடுத்தானே. அப்பமே நான் செத்து போயிட்டேன். அப்பமே எனக்கு பைத்தியம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். என்னால அதை தாங்கிக்க முடியல. நீ அவனை வெறுக்கவே நினைச்சிருக்கான். நீ யாரு நல்லா இருக்கட்டும் தான் நினைச்சிருக்கான். நல்லா இருக்கட்டும்னு தங்கச்சி நினைக்கலாம், அக்காவை நினைக்கலாம். உசுரு அவனுக்கு சொந்தமானவா எப்படி இன்னொருத்தனுக்கு கொடுக்க முடியும்? எப்படி மனசு வந்ததே? எப்ப இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு நானும் போயதுக்கு ரெடி ஆனனோ அப்பவே எங்க கதை செத்து போச்சு. நானும் தான். இப்போ நான் சீதாவா தான் இருக்கேன், அம்முவா இல்ல. அந்த அம்மு செத்து போயிட்டா. வேண்டாமா ப்ளீஸ். நான் 2 நாள்ல ஒப்படைக்கதான் வாக்கு கொடுத்துருக்கேன். உங்களுக்கும் நான் பாரமா இருந்திருக்கேன்ல. சீதா, சீதாவா நினைச்சிருந்தா அரமனையில கொண்டு விடதை பத்தி பேசிருக்க மாட்டீங்களே. அவங்க பக்கம் நியாயமான காரணம் இருக்குது. நீ அந்த வீட்டு பொண்ணு, நான் உரிமை கொண்டாட முடியாது. இங்க உங்க கடமையை பாருங்க. நான் அங்க போக மாட்டேன். அப்படின்னா என்னால அங்க போக முடியாது. பெத்தவங்களும் கைவிட்டு திருமணம் கைவிட்டு நான் அனாதையா தானே ரோட்ல இருந்தேன். நான் அனாதையாவே இருந்துட்டு போறேன். அரமனைக்கு என்னால போக முடியாது. உங்களுக்கு பாரம் வந்ததுக்காக என்ன மன்னிச்சிருங்க. நான் போறேன். போறேனா? போறேன், எங்கேயாவது போறேன். சீதா, என்னால அரமனைக்கெல்லாம் போக முடியாது. ஒரு வாட்டி ராஜா கிட்ட பேசி பாரு, மனசு மாறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. நான் எங்க காதலே செத்து போச்சுங்க. நீங்க செத்த காதலுக்கு உயிர் கொடு உயிர் கொடுன்னா எப்படிங்க உயிர் கொடுக்க முடியும்? செத்தது செத்தது தானே. நான் அதுல இருந்து மறந்து வெளியில வரணும்னு ஆசைப்படுறேன். அப்போ உன் முடிவு தான் என்ன? உங்ககிட்ட கெஞ்சி கேக்குறேன், எனக்கு கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு போயிருங்க ப்ளீஸ். பயப்படாதீங்க. அதுக்காக இனி உங்க கூட வர மாட்டேன். உங்களுக்கு பாரமா இருக்க மாட்டேன். அம்மா, நான் உன்னை என்னைக்கும் பாரமா நினைச்சது இல்ல. வாழ்க்கை அதான் நினைச்சேன். நீ வந்ததுக்கு அப்புறம் தான் நான் வாழவே ஆரம்பிச்சேன். ஆனா நியாயம் தர்மம் ஒண்ணு இருக்குது இல்ல. ஒரு குடும்பமே உன்னை தேடிக்கிட்டு இருக்கு. உன்னை கண்டுபிடிக்க சொல்லிதான் என்கிட்ட ஆர்டர் கொடுத்துருக்காங்க. நீ என்கிட்டே இருக்க, நான் எப்படி ஒப்படைக்காம இருக்க முடியும்? நான் உன்னை ஒப்படைக்காம நான் கூட்டிட்டு போனா சுயநலவாதியா இருவேன். எனக்கு எப்பவுமே சுயநலவாதியா இருக்க பிடிக்காது. நான் என்னைக்குமே எனக்குன்னு யோசித்ததே கிடையாது. நான் என் கடமையில இருந்து நான் பின்வாங்க மாட்டேன். அப்படின்னா நான் உன்னை ஒப்படைக்க போறேன். அரண்மனையிலே ஒப்படைக்க போறேன். நீ அங்க இருக்கதான் பாதுகாப்பானது. எனக்கு சொன்ன இல்லாத போல நான் எத்தனை நாள் என் கூட வச்சிருக்க முடியும்? அது உனக்கும் நல்லது இல்ல, உன் குடும்பத்துக்கும் நல்லது இல்ல. ப்ளீஸ் என்ன காயப்படுத்தாம. சச்சா, உங்களை காயப்படுத்தினா அந்த கடவுள் கூட என்ன மன்னிக்க மாட்டாரு. அப்படி தெருல போட்டிருந்தா என் வாழ்க்கைய நாசம் ஆயிருக்கும். யாராவது என் வாழ்க்கைய நாசமாக்கிருப்பாங்க. ஹோம்ல கூட என்ன ஒப்படைக்காம மேலத்துல சண்டை போட்டு என்ன பாதுகாத்தீங்க. இன்னைக்கு நான் நானா இருக்கேனா அதுக்கு காரணம் நீங்க தான். நான் அரண்மனைக்கு போகணும், அவ்வளவுதானே? ஆமா, போறேன் போறேன். சரி. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆசை. என்ன? 2 நாள்ல தானே ஒப்படைக்கன்னு சொல்லிருக்கீங்க. ஆமா. இந்த 2 நாள் மட்டும் உங்க கூட ஆமா. சீதாவா வாழ்ந்தாலும் கூட நான் வாழ வேணும், இல்லாம வாழ்ந்தென்ன லாபம்? உன் கையில் பூமாலை நான் வாங்க வேணும், வாங்காம தீராத தாகம். இந்த 2 நாளும் சீதாவா நான் அங்க இருக்கணும். சீதா, உங்க கைய பிடிச்சுக்கிட்டு இந்த ஊரை சுத்தி பார்க்கணும். வேண்டாம் சீதா, வேண்டாம் சீதா. ப்ளீஸ் ப்ளீஸ். ஏன்னா இங்கிருந்து நான் போனதுக்கு அப்புறம் உங்ககிட்ட கிடைச்ச அந்த அரவணைப்பு உண்மையான பாசமும் எனக்கு அங்க போன கிடைக்காது. நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். உங்ககிட்ட
உங்ககிட்ட கிடைச்ச அந்த பாதுகாப்பு, அக்கறை, அன்பு இது வரைக்கும் என் வாழ்க்கையில நான் அனுபவிச்சதே கிடையாது. அது இது மாதிரி ஒரு போதை மாதிரி இருந்தது எனக்கு. அந்த போதை எனக்கு திரும்ப திரும்ப வேணும்னு தோணுது. ஆனா எனக்கு இன்னது கிடைக்காது. 2 நாள் பிச்சையா கேக்குறேன். உங்க கையை பிடிச்சுக்கிட்டு இந்த ஊரை சுத்தி பார்க்கணும். நீங்க வாங்கி கொடுக்க சாப்பாடு நான் சாப்பிடணும். நம்ம இது வரைக்கும் ஒரே வீட்டுல தான் தங்கி இருக்கோம். நமக்குள்ள எந்த சஞ்சலமும் வந்ததே இல்ல. நீங்க ஆணு, நான் பெண்ணுங்கிற எண்ணமும் எனக்கு தோணுதே இல்ல. மனசு ஃப்ரீயா இருந்தது. இந்த சங்கோச்சமும் எனக்கு வந்ததே இல்ல. இதை எல்லா ஆம்பளைங்களாலும் கொடுக்க முடியாது. அது எனக்கு உங்ககிட்ட கிடைச்சது. நான் காலத்துக்கும் உங்க கூட எப்படி இருக்கும்னு ஆசைப்பட்டேன். இந்த வாழ்க்கைக்கு நான் அடிமை ஆயிட்டேன். அதான் சொன்னேன், போத மாதிரி எனக்கு இருந்தது. 2 நாள் ப்ளீஸ். அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில நான் வர மாட்டேன். நீ வர மாட்ட, ஆனா நான் செத்து போயிருவேன். 2 நாள் மட்டும் ப்ளீஸ். பிச்சையா கேக்குறேன். 2 நாள் மட்டும் தான் இருந்துட்டு போறேன்னு. சரி, இருக்குது 2 நாள் தான். நான் அதுலயும் வீட்டுக்குள்ளே அடைஞ்சிருக்க விரும்பல. உங்க கையை பிடிச்சுக்கிட்டு வெளியில போன ஆசையா இருக்கு. போலாமா? சரி. சீக்கிரம் வாங்க, கிளம்புங்க போலாம். சரி, போலாம். முகத்தை பார்க்கவே என் விழிகள் வாழுதே, பிரியும் நேரத்தில் பார்வை இழக்கிறேன் நானடி. இனிமேல் உங்களுக்கு ஏன் தொந்தரவு இருக்காதுல்ல? இனி நீங்க ஃப்ரீயா இருப்பீங்கல்ல? போதும், சாகடிச்சிடாத, சாகடிச்சிடாத. நான் தான் ஃபர்ஸ்ட் விளையாடுவேன். அதுக்கப்புறம் நீங்க விளையாண்டா போதும். செமஸ்டர் வருது, நீ உட்கார்ந்து விளையாடிட்டு இருக்காங்க. கழிச்சு கல்லை நோண்டி தட்டுனே இருடி. நான் இந்த ஒண்ணு விளையாடிட்டு வந்துடுறேன். உங்க அம்மா உனக்கு வாரில எடுத்துட்டு வரப்பறா, பாத்துக்கிட்டே இரு. இதோ இந்த வாட்டி நான் தானே விளையாடணும். விளையாடலாண்டி, இரு விளையாடலாம். எனக்கு மட்டும் விளையாடுறதுக்கு தரவே மாட்டேங்கியா? நீங்களும் ரொம்ப சின்ன பிள்ளைங்க. உங்களுக்கு எப்படி விளையாடணும்னு தெரியாது. அதான் தெரியாதுல்ல, அது சின்ன பிள்ளைங்க தெரியல. அப்புறம் எதுக்கு அந்த பிள்ளை கூட நீ விளையாண்டுக்கிட்டு இருக்க? நம்மளோட பெரிய பிள்ளை தான் விளையாடக்கே வர மாட்டேங்க. எடி சீக்கிரம் வாட்டி போவும். இரு இந்த ஒண்ணையும் விளையாண்டுட்டு வந்துடுறேன். சரி நான் சொல்ற மாதிரி விளையாடணும்னா டியோ 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 டியோ. யாரது யாரது? கல்லனாவன் கல்லனாவன். என்ன வேண்டும்? நகை வேண்டும். என்ன நகை? கலர் நகை. என்ன கலர்? அக்கா, ஒயிட் கலர். நீ எருமாடு, செவரு ஃபுல்லா ஒயிட் கலர் தான அடிச்சு வச்சிருக்கீ. இல்லாத கலரா சொல்லி. அக்கா, சோப்பு கலர். சோப்பு கலரா? ஐயோ, சோப்பு கலருக்கு இப்ப எங்க போவே? அத்தை, சோப்பு கலருக்கு இப்ப எங்க போவே? கீழே இறங்குனீங்கன்னா அவுட். எங்க தொட முடியாது. அக்கா, சோப்பு கலர். இருடி வாரே. அத்தி, கரஸ்பாண்டி. எடி தென்றலே, கரஸ்பாண்டி. சோப்பு கலர் கடிச்சிட்டே. எடி தென்றலே, வேண்டாம். உனக்கு கட்டம் சரியில்லை. எல்லாரும் ஓடி வாங்க, சோப்பு கலர் கடிச்சிட்டே. நான் தட்டிட்டேனே. எல்லாரும் ஓடியாங்க. எதுக்கு நமக்கு வம்பு? நாம ஒளிஞ்சுக்குவோம். உனக்கு வீட்டுல வேலையே இல்ல படிக்க வேண்டியது எதுவுமே இருக்காது. எங்க கேட்ட மாதிரி இருக்குது. நீ காலேஜ் தானே படிக்க? ஆமா. ஏக்கா, இவ யாரு? சும்மா இருங்கடி. ஏக்கா, இவ யாருன்னு சொல்லுங்க. கலங்கிரா. எடி வாய் மூடிட்டு சும்மா இருங்கடி. அவிய கூட காலேஜ்ல படிக்கவியா? காலேஜ்ல வந்து என்ன பாக்குற? நான் இப்ப எந்த தப்பும் பண்ணலையே. காலேஜ்ல வந்து என்ன பாக்குற? அக்கா, இவிய உங்களுக்கு யாரு? எனக்கு தெரியாம இந்த பையலில வேற. சார், வேலை விஷயமா போய்கிட்டு இருக்க, வந்து வச்சுக்கிறேன். தெரியல, விளையாண்டது ஒரு குத்தமாயா? அவ வீட்டு முன்னாடி விளையாண்டுட்டு இருக்கா. இவர் தானே வந்து நிக்காரு. சார், நான் என்ன சார் தப்பு பண்ணுனேன்? இப்படிதான் வந்து சட்டை பிடிச்சி இருப்பியா? நீங்க என்ன தெரியாது, சோப்புக்குள்ள தேவைப்பட்டுச்சு, அதான் பிடிச்சேன். அதுக்கு தான் பார்க்க சொன்னேன். சார், பேசி கொடுக்க மாட்டீங்கல்ல சார்? அட பாரதி, அவர் குடுக்கட்டல இவ குடுக்க வச்சிரா போறக்க. காலேஜ்ல வந்து போறேன்னு சொன்னேன். எப்பா பாரு வெறப்பாவே ஆயிரானே. பேசி கொடுக்க மாட்டீங்கல்ல? ஏக்கா, இது யாருக்கா? சொல்லு, பெரிய மனுஷங்கெல்லாம் கேட்காங்கல்ல, சொல்லு. காலேஜ் கரஸ்பாண்ட் சார். வா, காலேஜ்ல வந்து வச்சுக்கிறேன் உனக்கு. இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்னு என்ன திட்டிட்டு போறாரு. இதான் எங்க வீடு. எங்க வீட்டு முன்னாடி விளையாடிட்டு இருக்க. இது ஒரு குத்தமா? எடி தெண்டலே,
தேவையா? ஆஹா, ஐஸ் வச்சிட வேண்டியதா. சார், வராதவங்க எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க. காஃபி, டீ, ஹார்லிக்ஸ், பூஸ்ட் ஏதாவது குடிக்கீங்களா சார்? சார், நீங்க குடிச்சே ஆகணும் சார். நான் நல்லா காபி போடுவேன் சார். குடிக்கீங்களா சார்? இல்ல, காபி பிடிக்காதா? எனக்கு காபி போட தெரியாது சார். ஹார்லிக்ஸ் வேணுமா சார்? ஹார்லிக்ஸ் இல்லையே சார். பூஸ்ட் அடி, நம்ம ஊர் கடையில 5 ரூபா பூஸ்ட் பாக்கெட் கிடக்கல, ஒரு பாக்கெட் தான் கிடந்தது, காலி ஆயிட்டு. போதவத்தி, பூஸ்ட் தின்னுட்டே இருக்கி, என்னைக்காவது நீ வளர்ந்துருக்கியா? எட்டி மணிப்புல அந்த தள்ளி ஒரு கடை இருக்குல்ல, அங்க கிடைக்கும். 5 ரூபா தாரேன், வாங்கிட்டு வாப்போ. தென்றல் அக்கா சொன்னாவன்னு சொல்லி ஒரு பாக்கெட் தருவாவ. என்னென்ன வேலைலாம் பண்ணுதா பாரு. நான் சொன்னேனே, ஒரு பூஸ்ட் பாக்கெட் வாங்கிட்டுடியா? அப்ப எனக்கு 2 ரூபா தரணும். 2 ரூபா என்ன, 5 ரூபா தாரேன், போ வாங்கிட்டு வா. இப்ப 2 மினிட்ஸ் வந்துடுவேன் சார். நீங்க பூஸ்ட் குடிச்சிட்டு தான் சார் போகணும். நான் பூஸ்ட் நல்லா போடுவேன் சார். இந்த காலேஜ்ல உனக்கு சீட்டு கொடுத்தது யாரு? நிம்மின்னு ஒரு மேடம். ஓ, அத்தை சீட்டு கொடுத்துருக்காங்களா? அதானே பார்த்தேன். அப்பா நான் கண்டிப்பா கொடுத்துக்க மாட்டாங்களேன்னு காலேஜ்ல வந்து போக்குறேன். ஈஸியா வாங்கிட்டு போறேன். என்ன நக்கலா பண்ணிக்கிட்டு இருக்க? இவ பேச்சே இதா. உடனே வந்து டீசிய வாங்கிட்டு போறேன். பூஸ்ட் குடிக்கீங்கன்னு கேட்டது ஒரு குத்தமா? இல்ல தெரியாம தான் கேக்கேன். பூஸ்ட் குடிங்கன்னு சொன்னது ஒரு குத்தமா? அடியே தெண்டலே, நீ பூஸ்ட் குடிக்க சொன்னதெல்லாம் தப்பு இல்ல. கேட்ட வேதமா பக்கத்துல நீ நடந்துக்கிட்ட வேததாண்டி தப்பு. எனக்கு என்ன வருமோ அத நான் கேட்க முடியும். பூஸ்ட்னா வெண்ணி போட்டு அதுல கலக்கி கொடுத்தலான்னு பார்த்தேன். பால் எடுத்தா எங்க அம்மா அடிப்பாவ. இங்க டீசியே கொடுக்க போறாரு. இவன் 100 கிராம் பாலுக்கு கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்கா. போ, டீசியை வாங்கிட்டு வா போ. தொடர்ந்து வந்த நிழலும் இங்கே தீயில் சேர்ந்து போகும். திருட்டு போன தடையும் பார்க்கும் நம்பவில்லை நானும். ஒரு தருணம் எதிரினில் தோன்றுவாய் என்றே வாழ்கிறேன். அன்பு, அன்பு, வாங்க. நீ உள்ள போ. வாங்க உட்காருங்க. இல்ல இருக்கட்டும், நான் காலேஜுக்கு வர போனோம். என்னாச்சுதே? கிட்டத்தட்ட நெருங்கிட்டேன். நாளைக்கு ஒப்படைச்சிடறேன். நிஜமாவா? நாளைக்கு கண்டுபிடிச்சி ஒப்படைச்சிடறேன். கன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்களுக்கு கால் பண்றேன். ரொம்ப தேங்க்ஸ். அப்பா சொல்லும்போது கூட நான் நம்பல உங்களால முடியும்னு அப்பா சொன்னாரு. ரொம்ப தேங்க்ஸ். அமௌண்ட் கிடைச்சிடல. நிச்சயமா. உங்களுக்கு ஃபேமிலியில யாருமே இல்லைன்னு சொன்னாங்க. ஏன்? இல்ல பர்சனலா தெரிஞ்சுக்கணும் இல்ல, யாருமே இல்லைன்னு கேள்விப்பட்டேன். ஆனா தெரிஞ்சவங்க பார்க்க வந்திருந்தாங்க. அப்படியா? சரி 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 சரி. அப்போ நாளைக்கு 1/2 மணிக்கு கூட்டிட்டு வரேன். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். பரவாயில்ல, சரி நான் கிளம்புறேன். சரி, அது மாதிரி உங்களுக்கு எந்த உதவினாலும் தாராளமா என்கிட்ட கேட்கலாம். இல்ல பரவாயில்ல, எனக்கு எந்த உதவியும் தேவைப்படாது. இல்ல ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா தயக்கம் இல்லாம கேட்கலாம். தேவைப்பட்டா கேட்கறேன். சரி நான் கிளம்புறேன். சரி. சாரி. ஏன் சாரி கேக்குறீங்க? இல்ல, உனக்கு திரும்ப மதுரைக்கு கூட்டு போவேன்னு வாக்கு கொடுத்துட்டு இங்கே விட்டுட்டு போறேன்னு. அதையும் தலையெழுத்து. பரவாயில்ல. வரமாட்டேன்னு சொன்னா அங்கேயே விட்டுட்டு வந்திருக்கலாம். எப்படி இங்க விட்டுட்டு நான் மட்டும் போக போறேன். சரி, வெளியில போலாமா? சரி போலாம். அதுக்காக தான் நானும் காத்துட்டு இருக்கேன். சரி வா போலாம். எங்க ஹஸ்பண்ட் போயிட்டாரா? யாரு? எதுக்கு மேடம்? ஒண்ணு இல்ல, பூஸ்ட் குடிக்கீங்களான்னு கேட்டேன். அதுக்கு போய் கோவிச்சிட்டு போயிட்டாரே. டீசி கொடுத்துருவேன்னு சொல்லி பட்டிட்டு போயிருக்காரு. தெருவில் விளையாடும் போதே எனக்கு தெரியும். ஐயோ, நேத்து அப்படிதான் டீசி கொடுத்துருவேன்னு மிரட்டினாரு. எப்படியோ கால்ல கையில விழுந்து டீசி வாங்காம தப்பிச்சிட்டேன். இன்னைக்கு மறுபடியும் மாட்டிக்கிட்டேன். இவர் காலேஜ்ல படிக்க வேற காலேஜே கிடைக்கனே. இவர் காலேஜ்ல போய் சேர்ந்திருக்க. இவர் மனுஷனே இல்ல தெரியுமா? ஒரு மனுஷன் கோவப்படலாம், எப்பமாவது கோவப்படலாம், இல்ல எப்பவும் கோவப்படலாம். இவன் கோவத்திலேயே தான் பிறந்திருப்பான்னு நினைக்க. ஐயோ, இவன் கிட்ட மாட்டிக்கிட்டு நான் பாடுத பாடி இருக்குதே, முடியல. எங்க அப்பத்தாவை சமாளிப்பனா, இவனை சமாளிப்பனா? இப்ப டிசி வேற கொடுக்க போறேன்னு சொல்லியிருக்காரு. என்ன பண்ண போறேன்னு தெரியல. நீங்களே கேளுங்களேன். எங்க வீடு, எங்க வீட்டு முன்னாடி எங்க தெருப்புல கூட நொண்டி தட்டு விளையாண்டுகிட்டு இருந்தேன். அது ஒரு குத்தமா? குத்தமே இல்ல. உங்களுக்கு கூட
அப்புறம் உங்க அப்பா கிட்ட நாளைக்கு நாங்க காலி பண்றோம்னு சொல்லிடு. காலி பண்றீங்களா? ஒரு மாசம் 2 மாசம் இருப்போம்னு சொன்னீங்க. நீங்களாம் இங்க இருக்க போய் தான் எனக்கு ஜாலியா இருந்தது. சீதா நீயும் போறியா? இவங்க கூட போகல. அப்ப நீ இங்கதான் இருக்க போறியா? இங்க இல்ல, எங்கன்னு தெரியல. நீ இங்கே இருக்க வேண்டியதானே? இங்க நல்லதானே இருக்குது. நல்லதா இருக்குது. நீங்க போறீங்களா? ஆமா. போக வேண்டாம இங்கே இருங்கள. ஏன்? என்னமோ தெரியல, நீங்க போறேன்னு சொன்னா என் மனசு கஷ்டமா இருக்கு. எங்கே இருங்கள. போய் தானே ஆகணும். இல்ல, போகாமலே இருக்கலாமே. இங்க இருங்கள. இது பேசுறது தென்றலா? இவங்க கிட்ட நல்லா பேசுறா. ஒருவேளை தென்றலுக்கு இவங்க பிடிச்சிருக்குமோ? யாருக்கு தான் பிடிக்காது. தென்றலுக்கு பொருத்தமா தான் இருப்பாரு. தென்றலும் நல்ல பொண்ணுதான். போக வேண்டாம், இங்கே இருங்கள. டூட்டிக்கு போக வேண்டாமா? இல்ல, நீங்க போறேன்னு சொன்ன எனக்கு கஷ்டமா இருக்கு. இதுக்கப்புறம் எப்ப வருவீங்க? தெரியாது. நீங்க போகும்போது என்கிட்ட சொல்லிட்டு போங்க. சரி. என்னன்னா ஞாபகம் வச்சிருப்பீங்களா? எப்படி மறக்க முடியும்? வந்தன்னைக்கே திருடன் சொல்லி பிடிச்சவதானே நீ. போலீஸையே திருடன் சொல்லி மடக்கி பிடிச்சவ பாரு. உனக்கெல்லாம் அவார்டே கொடுக்கலாம். அப்படியா? ஆமா, யாருக்கு அந்த தைரியம் வரும்? நீ ஏன் போலீஸ்ல சேரக்கூடாது? எப்படி இன்னைக்கு காலேஜ்ல எனக்கு டிசியை கொடுத்துருவாங்க. நான் போலீஸ்ல சேர்ந்துக்கிட்டுமா? உங்க வீட்டுல ஒண்ணும் சொல்ல மாட்டாங்களா? எங்க வீட்ல எல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. வேண்டாம், இந்த டிகிரி மட்டும் முடிச்சுட்டு வா, நான் ட்ரைனிங்ல சேர்த்து விடுறேன். நிஜமா? நிஜமா சேர்த்து விடுறேன். எனக்கு உன்னை பிடிக்கும்ல? என்ன சொன்னீங்க? எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். உன் வீரம், வேகம் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். அதை விட உன் சுட்டித்தனம். யாரு எக்கடு கட்டு போங்க, நான் எப்படிதான் இருப்பேன்னு இருப்ப பாரு, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ லைக் இட். நல்லா இருக்கு. 2 பேரையும் பார்க்கறதுக்கு அழகா இருக்கு. அப்ப நான் உங்களை தேடி வருவேன். என்ன போலீஸ் சேர்த்து விடுவீங்களா? நிச்சயமா சேர்த்து விடுறேன். தேங்க்யூ. நாளைக்கு போகும்போது என்ன சொல்லிட்டு தான் போகணும். சரி. சரி, நான் காலேஜ் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். டிசி வாங்க போறதுக்கு அவ்வளவு சந்தோஷமா? எப்படியும் டிசி கொடுத்துருவாரு. சரி, நான் போனை போட்டு சொல்றேன். உனக்கு டிசி எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இனி எது சேட்டை பண்ணாம இரு. இதுக்கும் நான் போயிட்டு வரேன். இல்லைன்னா திட்டுவாரு. நீங்க என்ன போனை போட்டு சொல்லிருங்க. நீ போய் பேசு. மீறி உனக்கு டிசி கொடுத்தா நான் போனை போட்டு சொல்றேன். தேங்க்யூ so மச். சரி, போயிட்டு வா. நீங்க எப்பவும் இப்படிதான் இருப்பீங்களா? எப்படி? எல்லாத்துக்கிட்டையும் நல்லா பேசுறீங்க. அவ சுட்டி பொண்ணு, யாருக்கு தான் பிடிக்காது? அவ வெள்ளந்தி குணமா இருக்கா. உங்களுக்கு அப்படி இருந்தா ரொம்ப பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். ஜாலியா இருக்கும்ல. அவங்க நம்ம கூட இருந்தா எப்பவுமே ஜாலியா தான் இருக்கும். கவலையே இருக்காத. நிச்சயமா தென்றல உங்ககிட்ட கொண்டு சேர்ப்பேன். நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும். ரொம்ப நல்லா இருக்கணும். நிச்சயமா தென்றல ஒரு நாள் உங்ககிட்ட கூட்டிட்டு வருவேன்.